Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் தீர்க்கதரிசியா இருக்கிறீர்கள் என்பது சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாம் சொல்ல, நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் தீர்க்கதரிசி. யாரோ ஒருத்தர் சொல்றது உங்களுக்கு நடக்க போறது இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றது நடக்குதுன்னா அவ்வளவுதான். சிலர்லாம் ரொம்ப திட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நடக்கும். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்றாரு, அவங்க சொல்றது சொல்லிட்டு போட்டோம், அவங்க சொல்றது உனக்கு நடக்க போகிறது இல்லை. அதனால தான் அவங்க சொல்றதை பற்றி ஒடி பண்ணாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது நடக்க போறது இல்லை. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அதுதான் நடக்க போகிறது. ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி அல்ல. யார் தீர்க்கதரிசி? நீங்கள் தான் தீர்க்கதரிசி. சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க, வேதம் முழுக்க ஒரு பிரின்சிபலை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், தேவன் எப்பவெல்லாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ இந்த பூமியிலே, அப்பவெல்லாம் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷனுடைய வாயிலே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கேற்ற வார்த்தைகளை வைக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆதாம் பாவம் செய்து கெட்டு போன பிறகு எல்லாமே கெட்டு போச்சு. பிறகு நோவாவின் காலத்தில் அக்கிரமம் பெருகி பூமியை முழுதும் அழிச்சு திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. அப்ப நோவாவை தெரிந்து கொண்டார். அதன் பிறகும் இந்த பூமியில் உள்ள மக்கள்லாம் கெட்டு போய் அக்கிரமம் பெருகுனதுனால யாருமே கடவுளை அறியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் எல்லாருமே. அப்ப ஆபிரகாம் என்கிற மனிதனை தெரிந்து கொண்டார். உடனே அவனுக்குள்ள வார்த்தைகளை தான் வைக்கிறார். வார்த்தைகளை பேச கற்று தருகிறார். இதெல்லாம் பார்த்துருக்கிறோம் நாம. எப்படி ஒரு பிள்ளை இல்லாதவனை எடுத்து ஜாதிகளின் தகப்பன்னு பேரை வச்சவனுக்கு அதை அவன் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கும்படியாக செய்கிறார். ஏனென்று சொன்னால், என்ன இந்த பூமியில தேவன் செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் ஒரு மனுஷன் மூலமாக பேசிதான் செய்கிறார். அவன் மூலமாக தான் செய்யணும். அவன் மூலமா அப்படி செய்கிறார், அவன் மூலமாக அறிவிக்கிறார். அதை பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம், ஆல் த ஃபேமிலிஸ் ஆஃப் த எர்த் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 12:3. பூமியில் உள்ள எல்லா குடும்பத்தாரும் ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதன் மூலமா இயேசு வர வேண்டும். அதன் மூலமா எல்லா குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதை எப்படி உண்டாக்குறது? அதற்குரிய வார்த்தைகளை அவனுக்குள்ள வைக்கிறார். இதை தான் தேவன் செய்ய விரும்புகிறார். அதற்குரிய வார்த்தைகளை வைக்கிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் யார்? அவர்கள் யார் என்று சொன்னால், தேவன் இந்த மனுஷர்களை தெரிந்து கொண்டு தாம் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த பூமியில அந்த காரியங்களை அறிவிக்கிறவர்களாய், அதை பேசுகிறவர்களாய், பேசினாதான் அது நடக்க போகிறது. ஆகவே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாயில வைத்துக் கொண்டு அவன் பேசுகிறான். அப்படிதான் பூமியில் எல்லாத்தையும் செய்கிறார். இப்படி வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவன் எழும்பினதில்லைன்னு சொன்னா, as a man, ஒரு மனுஷனாக பிறந்தவர்கள்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் எழும்பினதில்லைன்னு அர்த்தம் இல்லை, கிடையாது. இங்க ஒரு சாதாரண மனுஷனை பற்றி பேசி இல்லை, இங்க தீர்க்கதரிசி குறித்து பேசி இருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன். அவன் தான் கடைசி தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி தீர்க்கதரிசி. எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த கடைசியாய் வந்த இந்த தீர்க்கதரிசி தான் எல்லாரை காட்டிலும் பெரியவனாம். ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். அப்ப புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வர்ற விசுவாசிகள் இந்த பழைய உடன்படிக்கையின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, எல்லா தீர்க்கதரிசி காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், அவனை காட்டிலும் இங்க இருக்கிற ஒரு சாதாரண விசுவாசி, நேற்று ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசி, அதை காட்டிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான் என்ற அர்த்தத்துல தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்ப முடியுதா? சில சொன்னாங்க, ஐயோ யோவான் ஸ்நானகனோட நான் பெரியவனாயா? வேதம் சொல்லுது, நான் என்ன பண்றது? அப்படிதான் சொல்லிடுது. அப்ப நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இதை கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, இதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய இந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அவனை காட்டிலும் நாம் பெரியவனாம். ஏன்? கர்த்தர் என்ன பண்ற, அந்த காலத்தில் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அந்த தேசத்துக்கு என்று தெரிந்து கொண்டார். அவன் பேசினான், அவன் மூலமாக காரியங்கள் கர்த்தர் நடப்பித்தார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலம் வித்தியாசமான காலமா இருக்கிறது. மறுபிறப்பின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டு நம் ஒவ்வொருவர் மூலமாக
நம்மை அபிஷேகம் பண்ணி நம் மூலமாக பேசி நம் மூலமாக காரியங்களை நடத்துகிறார். 1 யோவான் 2:27 திருப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அனாயிண்டிங், நீங்கள் அவராலே ஒரு அனாயிண்டிங் பெற்றிருக்கிறீர்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா, அது உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப விளக்க போறேன் எப்படி இது வேலை செய்யுதுன்னு, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தீர்க்கதரிசிகளா இயங்க வேண்டும் என்பதை குறித்து தான் இப்ப பேசுறோம். நாம ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறதாம். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? அவராலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. பாருங்க, அபிஷேகம் சொன்ன பரிசுத்தாவின் அபிஷேகம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அது என்னவென்று சொன்னால், இயேசுவில இருந்த அதே அபிஷேகம் இப்பொழுது நம்முடைய அபிஷேகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அவர் இந்த பூமியில் இருந்த போது எப்படி காரியங்களை செய்தாரோ, அவர் சொன்னாரு, நான் ஒன்று கூட நான் சொந்தமாக பேசுவதே கிடையாது, என் பிதா என்ன பேசுறாரோ அதே தான் பேசுகிறேன். இயேசுடைய பேச்சை கவனிச்சிருக்கீங்களா எப்படி இருக்குதுன்னு? அவர் தான் சொன்னாரு. வார்த்தையெல்லாம் ஆம் இல்லை இதோடு நிறுத்திக்கின்ற, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கணக்கு கொடுப்பீர்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் பிதா சொன்ன வார்த்தையை தவிர வேற எதுவும் நான் பேசுறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வார்த்தைகளுமே பிதாவினுடைய வார்த்தைகளோடு ஒத்து போகிற வார்த்தையா தான் இருக்கும். அதுக்கு விரோதமா நான் பேசுறதே கிடையாது. அப்ப இயேசுதான் நமக்கு இந்த தீர்க்கதரிசிங்கிறதுல பெரிய ஒரு முன்னுதாரணம். பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஏன் அப்படி இருந்தது? அவ்வளவு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை, தன்னுடைய பிதா என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க நம்முடைய வாழ்க்கை. இன்றைக்கு பிதா சொல்றதை மட்டும் பேசினா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. வீட்டில் வர்ற சண்டையெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பேசினதுனால தான் வந்தது. உங்க சச்சரவுகள் எல்லாம் நீங்க வாயில வந்ததை பேசினதுனால தான் வந்தது. அவர் வாயில வர்றதை பேசினா பிரச்சனை எல்லாம் தீர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் வர்றேன். இப்போ இந்த அபிஷேகம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குதா, அது நிலைத்திருக்கிறதா. அந்த அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இது தேவனுடைய சகல சத்தியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். தேவனுடைய காரியங்களை விளங்கி கொள்ளக்கூடிய அபிஷேகம். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறபடியே அதிலே நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அபிஷேகம் என்ன விதமான அபிஷேகம்? சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களையும் பாரங்களையும் நீக்கும்படியாக, பிரச்சனைகளை போக்கும்படியாக, அந்த விதத்திலே இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. உங்களுக்கு உதவும்படியாக ஒரு அபிஷேகம் உள்ளே நிலைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கை ஆக்கும்படியாக, நீங்கள் நன்றாய் வாழும்படியாக, வெற்றிகரமாய் வாழும்படியாக ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. வெற்றிகரமா வாழ்றதுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாயிருக்கிறது. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அதை எல்லாம் சொல்லுங்க. நான் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா வேலை செய்யுது? கர்த்தருடைய வார்த்தைகளை நான் அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள, அதை நான் பேச, என்னுடைய வாழ்க்கையின் நுகங்களை முறிக்க, என்னுடைய வாழ்க்கையின் பாரங்களை அகற்ற, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சூழ்நிலையில மாற்றி அமைக்க, என்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான திசையில திருப்ப, என்னுடைய வாழ்க்கையை வாழ்வுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வந்திருக்கிறதாம். சத்தியத்தை அறிந்து அதை என் வாயில வைத்து, என் இருதயத்தில் வைத்து நான் பேசி, தேவனுடைய நோக்கத்தை, சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி வெற்றிகரமாக இந்த பூமியில நான் வாழ்வதற்கு எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. என்ன நான் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் நாளைக்கு என்ன சிறந்தவனாக மாற்றக்கூடிய அபிஷேகம் அது. அதுல நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி வேலை செய்யுது பாருங்க. திருப்போம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 11ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானதாம். அப்ப கர்த்தர் பேசுறார் எரேமியா இடத்துல. அப்புறம் பாருங்க 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எல்லாம் சொல்லுவோம், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நல்லா இதை பிடிச்சு வச்சுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைய காரியங்களை சொல்லுகிறது, நிறைய காரியங்களை வாக்கு பண்ணுகிறது,
கர்த்தர் சொல்றாரு, நான் வாக்கு பண்றதெல்லாம் தீவிரமா சீக்கிரமா நிறைவேற்றுவேன். நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காருங்க பிரதர். கர்த்தர் லேட் பண்றாளே கிடையாது. ஆமா, எல்லாத்துக்கும் அதாவது காலம் இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாம் கரெக்ட் தான். டைமிங், காட்ஸ் டைமிங் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கர்த்தர் ஒருபோதும் லேட்டா காரியங்களை பண்ணுகிறதே கிடையாது. பாருங்க, கர்த்தர் ஒருபோதும் லேட்டே கிடையாது. கரெக்டா சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் நடப்பிக்கிறார். அவர் தாமதம் பண்ணுகிறதே கிடையாது. அவர் இன்னும் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆங்கிலத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, I am quick to watch over my word and perform it. அதாவது என் வார்த்தையை சொல்லிட்டேன், நான் அந்த வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் செய்வதிலே நான் ரொம்ப தீவிரமாய் இருக்கிறேன். நான் அதை சீக்கிரமாய் செய்ய விரும்புகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம அதையும் இதையும் விசுவாசிக்கிறோம், வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்துல எந்த விதமான டிலேயும் கிடையாது, எந்த விதமான தாமதம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதற்கு அவர் பக்கத்துல எந்த விதமான தாமதங்களும் கிடையாது. நம்முடைய சைட்ல தான் சில தாமதங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் கொஞ்சம் பின்னால ஏசாயா 55ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 55:11 வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்லா கவனிங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படியே இருக்குமாம். கர்த்தர் பேசுகிறாராம். பாருங்க, பரலோகத்தின் தேவன் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் கிளம்பி வருகிறது, அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாதான். அது எங்கேயோ அனுப்பப்படுகிறது, அங்க போயிட்டு வெறுமையா என்னிடத்துல திரும்பாது என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த பூமியிலே பேசப்படும் போது அது எப்படி வந்து இங்க பேசப்படுகிறது? வானத்திலிருந்து பிளந்துகிட்டு ஒரு சத்தம் உண்டாகுதா? இதோ நான் கர்த்தர் பேசுகிறேன் அப்படியே உண்டாகுது? கிடையாது. கர்த்தர் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி இந்த பூமியிலே கேட்கப்படுகிறது? மனுஷனுடைய வாயின் மூலமாக தான் அது கேட்கப்படுகிறது. கர்த்தர் பேசிட்டாரு, இப்ப மனுஷன் அதை பேசுகிறான். கர்த்தர் பேசினதை எடுத்து மனுஷன் பேசும்போது அந்த பூமியில அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சொல்ல வர்றேன்? கர்த்தருக்கு இன்றைக்கு ஒருவனுடைய வாய் தேவை, அவனுடைய நாவு தேவை, அவனுடைய சத்தம் தேவைப்படுகிறது. ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய சத்தம், உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு கர்த்தருக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அது இல்லாம அதை நீங்க கொடுக்காம அவர் ஒன்றும் செய்யவே முடியாது. அப்ப வசனத்தை அனுப்புகிறார், அவருடைய வாயிலிருந்து வசனம் புறப்பட்டு வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வசனம் வந்து இந்த பூமியில தொனிக்காது. நம்முடைய வாயில் அது வர்ற வரைக்கும் இந்த பூமியில அந்த வசனம் தொனிக்க முடியாது, கேட்க முடியாது. அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் வந்து வசனத்தை அனுப்புகிறார், அந்த வசனம் இந்த பூமியிலே நுழைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மனுஷனுடைய வாய் தேவைப்படுகிறது. ஒரு மைனாவை வச்சு பேசுறது இல்லை கர்த்தர். இந்த பூமியில தம்முடைய வார்த்தையை பேசணும்னா ஒரு கிளியை தேர்ந்தெடுத்து அதை பேச சொல்லலை, ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்து அதை பேச சொல்றது இல்லை. உடனே சிலர் யோசிப்பாங்க, பைபிள்ல சொல்லியிருக்கியா கர்த்தர் கழுதையை கொண்டும் பேசினார்? ஆனா கர்த்தருக்கு அது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. அதுக்கு மேல ஒரு கழுதை உட்கார்ந்து இருந்தது, அந்த கழுதைகிட்ட சொல்லி சொல்லி அதுக்கு விளங்கல, அதனால இந்த கழுதைகிட்ட சொல்லி அந்த கழுதைகிட்ட சொல்லி அப்புறம் அந்த கழுதை பேசிச்சு ஒழுங்கா. இந்த கழுதைக்கு விளங்காதனால, கர்த்தர் சொல்றதை கவனிக்காதனால இந்த கழுதையை வச்சு பேசினாவது கவனிக்கும்னு சொல்லி அப்படிதான் பேசினார ஒழிய கழுதையை கொண்டு பேச வேண்டும் என்பது எப்போதுமே கர்த்தருடைய சித்தமே கிடையாது. ஆகவே கழுதையை கொண்டு பேசினார்னு கர்த்தர் எதை கொண்டு வேணாலும் பேசுவார் அப்படி நினைக்கூடாது. கிடையாது. கர்த்தருக்கு ஒரு மனுஷனுடைய சத்தம் தேவை, ஒரு மனுஷனுடைய வாய் தேவை. அந்த மனுஷனுடைய வாயை திறந்து அவன் சரியான காரியங்களை, பேலையாம் சரியான காரியங்களை பேசுவதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த கழுதையை கொண்டு அவனிடத்துல பேசுகிறார். அப்புறம் அவன் பேசுகிறான், அதெல்லாம் வாசித்து பாருங்க. அப்ப கர்த்தருக்கு நாம் தேவை, நம்முடைய வாய் தேவை, நம்முடைய சத்தம் தேவை. அதுதான் முக்கியம். கழுதை அல்ல, மனுஷனுடைய சத்தம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. மனுஷனின் மூலமாக தான் இந்த பூமியிலே கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வர முடியும். கர்த்தர் வானத்திலிருந்து வசனத்தை அனுப்புகிறாராம், தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறார்? ஏதோ ஒன்றை வாய்க்கும்படி செய்யும்படியா அனுப்புகிறார், சுகத்தை வாய்க்கும்படி செய்யும்படியா அனுப்புகிறார், நன்மை உண்டாக முடியாது வாய்க்கும்படி செய்யும்படி அனுப்புகிறார், விடுதலை உண்டாக முடியாது தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார்.
சுகம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படி வார்த்தையை அங்கிருந்து அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற வார்த்தையை இந்த பூமிக்குள்ள எப்படி நுழைய விடணும்? நம்முடைய வார்த்தையின் மூலமா தான் இந்த பூமிக்குள்ள அவருடைய வார்த்தை நுழைகிறது. விளங்குதா உங்களுக்கு? வேற நுழையறதுக்கு வழியே கிடையாது. அவர் வார்த்தை அனுப்புறார். யாருக்கோ அனுப்புறார், எதுக்காகவோ அனுப்புறார். அதை எதுக்காக அனுப்பினாரோ அது செய்யும்படி அது வாய்க்கும். யாருக்கு அனுப்பினாரோ அவனிலே அது நிறைவேறும். ஒண்ணு தடையே இருக்காது, அதுக்கு பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பா அது நிறைவேறும். கண்டிப்பா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நிறைவேறும். ஆனால் எப்ப நிறைவேறும்? இந்த வசனம் புறப்பட்டு வரணும் அவனுடைய வாயிலிருந்து. பாருங்க, அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் எப்படி கர்த்தரிடத்தில் திரும்புகிறது? அவருடைய வார்த்தை வருது, எப்படி அவரிடத்தில் திரும்புகிறது? கர்த்தருடைய வார்த்தை எப்படி அவரிடத்துல திரும்புகிறது என்று பார்க்கிறோம். எப்படி திரும்புதுன்னா, நம்முடைய வாயினால அவருடைய வார்த்தை எப்ப பேசுறோமோ அப்ப அவரிடத்துல அது திரும்புகிறது. நாம் அதை விசுவாசித்து அறிக்கை செய்து நம்முடைய ஜெபத்திலே அதை டிக்ளேர் பண்ணும்போது, இது இப்படித்தான், உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் அவர் சொல்லிட்டாரு. அப்ப நான் எடுத்து இந்த வார்த்தை எனக்காக புறப்பட்டு வந்திருக்கிறது, என்னுடைய சுகத்துக்காக வந்திருக்கிறது, என்னுடைய நல்வாழ்வுக்காக வந்திருக்கிறது என்று சொல்லி நான் அதை எடுத்து நான் அதை பேசும்போது, அவர் சொன்ன வார்த்தை சுகத்தை நிறைவேற்றும்படியா எனக்கு வந்ததே, அந்த வார்த்தை அவரிடத்திலே திரும்புகிறது. சொன்னதை நிறைவேற்றி விட்டு திரும்புகிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வாயிலிருந்து வந்த உடனே அது நிறைவேறின மாதிரி தான். அதனாலதான் அது அவரிடத்திலே திரும்புகிறது. ஒரு மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டு அவர் பேசி அதன் மூலமாக தான் காரியங்கள் நடக்கும் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. சரி, ஒவ்வொரு முறை தேவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பும் போதும் அவர் ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். அவனுடைய வாய் தேவனுடைய வார்த்தையை உடையதா இருக்க வேண்டும். திருப்போம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நல்லா கவனிக்கிறீங்களா வசனத்தை? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருகிறது. He is the apostle of our confession. He is the high priest and apostle of our confession. நாம் அறிக்கை பண்ணுகிற காரியங்களுடைய பிரதான ஆசாரியர் அவர். அப்ப இயேசு பிரதான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கவனிக்க வேணும். உலகத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் ஊழியத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். அந்த 3 வருஷம் ஊழியம் துரிதமா முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. போய் இப்ப சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, இப்போ 2000 வருஷமாக இன்னொரு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அது என்ன ஊழியம்? பிரதான ஆசாரியனாக நாம் அறிக்கை பண்ணுகிற காரியங்களை குறித்த பிரதான ஆசாரியராக அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் அங்க எதுக்கு இருக்கிறார்? சில காரியங்களை நமக்காக செய்யும்படியாக இருக்கிறார். என்ன செய்ய இருக்கிறார்? என்ன செய்ய இருக்கிறார்னு சொன்னா, அவர் வார்த்தையை பேசி அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அப்படி செய்வதற்கு இல்லை. உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய சேமத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய செழிப்பை நிர்ணயிக்கிறது. நித்தியத்திலே நீங்கள் என்ன இடம் பெற போகிறீர்கள், எங்கே இருக்க போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது உங்களுடைய வார்த்தை. அதனால இயேசு தாம் பேசி அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அங்க உட்கார்ந்துகிட்டு எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? அவர் ஏற்கனவே பேசிவிட்டார். அவருடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேசும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பேசும் அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கவனித்துக் கொள்ளுகிற அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், நல்லா வழங்கிடும். அவர் எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? அவர் ஏதோ செஞ்சுட்டு நமக்காக ஏதோ செய்து கொண்டு அங்கிருந்து சில காரியங்களை நமக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கும்படியாக அல்ல, அங்கிருந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே பேசிட்டார். அவருடைய வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏதாவது பேசுவாரா? அவர் இந்த பிசாசை விரட்டுவாரா? அவர் இந்த சூழ்நிலையை மாத்துவாரா? அவர் இப்படி செய்வாரா? அவர் அப்படி செய்வாரான்னு நாம் காத்துட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, இல்ல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்ன? என்னுடைய வார்த்தை எடுத்து நீ உன் வாயில வைத்து அதை பேசும்போது அதை நிறைவேறும்படி பார்த்துக் கொள்வதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம். அதை செய்யறதுக்கு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்.
இருக்கீங்களா? அப்ப பாருங்க, அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு நம்முடைய அறிக்கைகளின் பிரதான ஆசாரியர் அவர். அவர் நம்முடைய அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கிறார். நாம் எப்ப அறிக்கை பண்ணுவோம், நாம் எப்ப பேசுவோம் காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில பாருங்க இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்னு இவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ, கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க? யாருக்கு என்ன தெரியுங்க? கர்த்தரின் சித்தம் ஏதோ நடக்கட்டுங்க, என்னமோ செய்ய போறாருங்க. என்ன செய்ய போறாரு? ஒன்றும் செய்ய போறது இல்லை. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் செஞ்சிட்டாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடக்க போகிறது? இப்ப என்ன நடக்க போறதுன்னா, அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் உங்கள் வாயில வைத்து நீங்க பேசும்போது, அவர் பிரதான ஆசாரியர் அங்க உட்கார்ந்துகிட்டு நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அந்த காரியங்களின் பிரதான ஆசாரியர். அப்படின்னா நீங்கள் அறிக்கை பண்ணுகிற காரியங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை எடுத்து உங்கள் வாயில வைத்து பேசும்போது அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும்படியாக பார்த்து கொள்வதுதான் அவருடைய வேலை. அப்ப நீங்க அறிக்கை பண்ணலனா அவர் ஒன்றும் பார்த்துக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாருங்க, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நாவு எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. உங்களுடைய வாய் தான் அப்ப உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய பொருளாதார எதிர்காலத்தை எது நிர்ணயிக்கிறது? உங்களுடைய வாய். அது கர்த்தர் தாங்க நிர்ணயிக்கிறார். கர்த்தர் எப்போ நிர்ணயிச்சிட்டாரு எப்படி இருக்கணும்னு. ஆனா இப்ப உங்களுக்கு நடக்க போறது யார் நிர்ணயிக்கிறது? நீங்கள் தான் நிர்ணயிக்க வேணும். உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு, உங்களுடைய வார்த்தைகள் அதை நிர்ணயிக்கிறது. your words in your life decide your future. என்னுடைய எதிர்காலத்தை இன்னொரு மனுஷன் நிர்ணயிக்கிறது கிடையாது. என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னை என்ன போல நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்க போகிறது, அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய வாயில நான் வைத்து விட்டேன், நீ சொல்றபடிதான் உனக்கு ஆக போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, என்னுடைய பொருளாதார எதிர்காலம் எங்க இருக்குது? என்னுடைய நாவல இருக்கு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நாவல் என்ன பேசுறேன், வேலையை சபிக்க கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பாழா போன வேலை, பெரிய வேலை, கிழிதாக்கும், என்ன வாயிலிருந்து வருது பாருங்க. என்ன பிரதர் வேலை, வேலை நல்லா இருக்கா பிரதர், என்னத்த வேலை? அவங்க வேலையை பற்றி ஒண்ணுமே நல்லதே பேச மாட்டாங்க பாருங்க. வேலையை பற்றி கெட்டதே தான் பேசிட்டு இருப்பாங்க. சம்பாத்தியம் அப்படின்னா அதை பற்றி இன்னும் ரொம்ப கேவலம். என்ன சம்பாதிச்சு இந்த உலகத்துல என்ன பிரதர், ஒண்ணுமே பத்த மாட்டேங்குது. இப்ப ஏன் பத்தலன்னு எனக்கு நல்லா விளங்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பற்றாக்குறையை தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புரியல பாருங்க. அவங்க வாயினாலதான் அவங்களுடைய எதிர்காலத்தை அவர் நிர்ணயிக்கிறார்கள். கர்த்தர் வந்து எதிர்காலத்தை எங்க வச்சுட்டாரோ அவருடைய வாயின் வார்த்தைகளை வைத்து விட்டார் என்பது ரகசியம் அவர்களுக்கு புரிகிறது இல்லை. அதைத்தான் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். சிலர் சொல்றாங்க, ஆமா, ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஆமா நீங்க சொல்ற மாதிரி வாயில சொல்லிட்டா ஆயிடுமா, எங்களுக்கெல்லாம் இன்கம் எல்லாம் வந்து பிரதர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பிரதர். இன்கம் ஃபிக்ஸ் பண்ணலங்க, சேலரியை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சேலரி வேற, இன்கம் வேற. சேலரி வந்து ஒரு விதம் மாதிரி, அவ்வளவுதான். இதை வச்சு எவ்வளவு இன்கம் வரப்போகிறது நீங்க தீர்மானிக்கணும். ஹலோ, சேலரியை இன்கம் ஆக்கிடாதீங்க. சேலரி வந்து ஒரு விதம் மாதிரி. இந்த சேலரியை வச்சு இன்கமுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதை வச்சு எப்படி பெருக்கம் உண்டாக போகிறது என்ற வாழ்க்கையில. என்னுடைய இன்கம் யாருமே நிர்ணயிக்க முடியாது, யாருமே கட்டுப்படுத்த முடியாது, யாருமே அதுக்கு ஒரு சீலிங் போட முடியாது, யாருமே இவ்வளவுதான் அதுக்கு மேல உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னுடைய சேலரி அவங்க நிர்ணயிக்கிறார்கள், என்னுடைய இன்கம் நான் நிர்ணயிச்சுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய காசை நான் எடுத்து நான் எப்படி என் கையில வச்சு என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் எப்படி அதை செய்கிறேனோ அப்படிதான் என்னுடைய இன்கம் இருக்க போகிறது. அந்த அளவின்படிதான் என்னுடைய இன்கம் இருக்க போகிறது. இருக்கீங்களா? அப்ப என்னுடைய இன்கம் நிர்ணயிக்கிறது வந்து நான். இருக்கீங்களா? அப்ப அன்பிக்ஸ் பண்ணுங்க மைண்ட்ல இருந்து. நீங்களும் பிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே.